வணக்கம். ஏ டு இஜெட் தமிழ் சேனலில் நம்ம இன்னைக்கு டிட்டா और சீண்டிங்கிற கதையை பற்றி படிக்க போகிறோம். டிட்டா அப்படின்னா விட்டில் மற்றும் சீண்டி அப்படின்னா எறும்புன்னு அர்த்தம். இந்த கதைக்குள்ளே போவோம். இப்போ गर्मियों के दिन थे, खुली धूप थी और मौसम साफ था, अनाज भी भरपूर था. ऐसे समय पर एक टिड्डा भरपेट खाना खाकर गीत गाने में मस्त था. उसने देखा कुछ चींटियां खाने की सामग्री ले जा रही हैं. शायद वे भविष्य के लिए संग्रह कर रही थी. चींटियों को देखकर वह हंसने लगा. उनमें से एक चींटी से उसकी दोस्ती थी. टिड्डे ने उस चींटी से कहा, तुम सब कितनी लालची हो, इस खुशी के मौके पर भी काम कर रही हो, तरस आता है तुम पर. चींटी ने जवाब दिया, अरे भाई, हम लोग बरसात के लिए खाने की सामग्री एकत्र कर रही हैं. गर्मियों के बाद बरसात का मौसम शुरू हुआ. आकाश में बादल छा गया. खुली धूप जाती रही. अब टिड्डे के लिए भोजन जुटाना मुश्किल हो गया. आखिरकार उसके सामने भूखों मरने की समस्या खड़ी हो गई. एक दिन टिड्डे ने अपनी दोस्त चींटी का दरवाज़ा खटखटाया. उसने कहा, चींटी बहन, कृपा कर मुझे कुछ खाने के लिए दो, मैं बहुत भूखा हूँ. चींटी ने जवाब दिया, गर्मी के दिनों में तो तुम गीत में मगन होकर इधर उधर घूमते रहे. अब बरसात के मौसम में कहीं जाकर नाचो. तुम जैसे आलसी को मैं एक भी दाना नहीं दे सकती. और उसने झट से दरवाज़ा बंद कर दिया. शिक्षा, आज की बचत ही कल काम आती है. வாங்க இப்போ தமிழில் பார்ப்போம். டிட்டானா விட்டில் பூச்சி और चींटीना எறும்பு. गर्मियों दिन थे, गर्मीना என்னது வெயில் காலம். गर्मियों दिन थेனா ஒரு வெயில் காலம். குளி தூப்தி ரொம்ப பயங்கரமான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. और மற்றும் மோசம் சாஃப்தா, மோசம் என்னது கிளைமேட் ரொம்ப கிளியராக இருந்துச்சு, எந்த மழையோ எதுவுமே இல்லை, வெயில் தான் ரொம்ப வேகமாக சுட்டரிச்சிச்சு. அனாஜ் பி பர்பூர் தா, அனாஜ்னா என்னது தானியங்கள், நெல், பயிர், இந்த மாதிரி உணவு வகைகள். ஐசே சமைப்பர், இந்த மாதிரி நேரத்தில், ஐசே சமைப்பர்னா இந்த மாதிரி நேரத்தில், ஏக் டிட்டா, டிட்டான என்னது விட்டில் பூச்சி, பர்பேட் கானா காக்கர், பர்பேட் கானா காக்கர்னா என்னது வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு, பர்பேட்னா என்னது வயிறு நிறையா, வயிறு முட்டைன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வயிறு நிறைய, கானா, கானானா சாப்பாடு, காக்கர்னா கானா காக்கர், கீத் கானமே மஸ்துதா, என்ன பண்ணிச்சான் இந்த மாதிரி மோசமில் இந்த மாதிரி கிளியரான நேரத்தில் வந்து இந்த விட்டில் பூச்சி நல்லா சாப்பிட்டுட்டு கீத்து கானமே என்னது பாட்டு பாடுறதுல ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு இருந்துச்சான். அப்படி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது உஸ்னே தேக்கானா என்னது அது ஒரு பார்வைக்கு, அவரோட பார்வைக்கு ஒன்று வந்துச்சான். என்ன அப்படின்னா, குச்சி சீட்டியான், குச்சினா என்னது சில, சீட்டியானா எறும்பு, குச்சி சீட்டியான் கானேக்கி சாமகிரி, கானேக்கி சாமகிரின்னா என்னது சாப்பிட்றதுக்கான சாமான்களை லே ஜா ரஹி ஹே, சாப்பிட்றதுக்கான தானியங்களை எடுத்துகிட்டு போகிறத பார்த்துச்சு. சாயத் வே பவிஷ்ய கேலியே, சாயத்னு என்னது ஒருவேளை, வேணா அவர்கள் பவிஷ்ய கேலியன்னு என்னது, பவிஷ்யம் என்னது எதிர்காலத்துக்கு, பவிஷ்ய கேலியே சங்கர கர் ரஹித்தி, சங்கரன்னா என்னது சேர்த்து வைக்கிறது, சரிங்களா, சங்கர கர் ரஹித்தி. சீட்டியோக்கோ தேக்கர், அதாவது எறும்பை பார்த்து, வே ஹஸ்னே லகா, யார் ஹஸ்னே லகா, ஹஸ்னேன்னா என்னது சிரிக்கிறது, யார் ஹஸ்னே லகா அந்த டிட்டான்ற வெட்டில் பூச்சி. உன் மேசே ஏக் சீட்டி சே உஸ்கி தோஸ்தி தி, அந்த எறும்பு கூட்டத்தில் ஒரு எறும்போட இந்த வெட்டில் பூச்சிக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. டிட்டனே உஸ் சீட்டி சே ககா, அந்த வெட்டில் பூச்சி அந்த எறும்பு தோஸ்துக்கிட்ட சொல்லிச்சான், தும் சப் கித்னி லால்ச்சி ஹோ, தும் சப்னா என்னது நீங்கள் எல்லாம், சப்னா என்னது எல்லாம், தும்னா நீ, நீங்கள் எல்லாம், கித்னினா எவ்வளோ, லால்ச்சினா என்னது எவ்வளோ பேராசை உடையவங்க, பேராசைக்காரவங்க. இஸ் குஷி கே மோக்கே பர் பி
काम कर रही हो इस खुशी के मौके पर என்னது கிளைமேட்லாம் கிளியரா இருக்கு, நல்ல வெயில் அடிக்குது, இந்த மாதிரி நேரத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, சந்தோஷமா இருக்க வேண்டியதானேன்னு கேக்குது. தரஸ் ஆத்தா ஹே தும் பர், தரஸ்னா என்னது, உங்களை பார்த்து எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு. சீட்டினே ஜவாப் தியா, சீட்டி எறும்புன்னு ஜவாப் தியானா என்னது, ஜவாப்னா என்னது பதில், ஜவாப் தியா என்ன தந்துச்சான், அரே பாய் டே தம்பி இல்லை சகோதரா, இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். हम लोग बरसात के लिए खाने की सामग्री एकत्र कर रही हैं. हम लोग என்னது நாங்கள்லாம், பர்சாத் கேலியே, பர்சாத்னா என்னது மழை காலத்துக்காக சாப்பாடுக்கு சாமான்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இது சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் गर्मियों के बाद बरसात का मौसम शुरू हुआ. பாத்னா என்னது அப்புறம், गर्मियों के बादனா வெயில் காலத்துக்கு அப்புறம், பர்சாத் கே மோசம், மோசம்னா கிளைமேட்டு, பர்சாத்னா மழை, மழைக்காலம், சுருனா ஆரம்பம், சுரு ஹுவா மழைக்காலம் ஆரம்பமாச்சு. ஆகாஷ்மே பாதல் சாகையா, நம்ம சொல்லுவோம்ல மேகம் கலைஞ்சிருச்சு அப்படின்னு, அந்த மாதிரி ஆகாஷ்மே வானத்தில் மழை பெய்ய வேண்டிய அந்த ஒரு மேகம் கலைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் வருதுல்ல, அந்த மாதிரி ஒரு கிளைமேட் ஆயிடுச்சு. குழி தூப் ஜாத்தி ரஹி, குழி தூப்னு என்னது வெயில்லாம் மறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அவ் தூப்னா என்னது வெயில் மறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. अब टिड्डे के लिए भोजन जुटाना मुश्किल हो गया. அப்படின்னு என்னது, இப்போ டிட்டேனா என்னது அந்த விட்டில் பூச்சிக்கு, டிட்டே கேலியே போஜன் ஜுட்டானா, போஜன்னா என்னது சாப்பாடு, ஜுட்டானானா சேர்க்கறதுக்கு, ஜுட்டானா முஸ்கில் ஹோகயா, முஸ்கில்னா கஷ்டம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆக்கிர்கார், ஆக்கிர்கார்னா இறுதியில், உஸ்கே சாம்னே புக்கோ மர்னே கி சமஸ்யா கடி ஹோகை. ஆக்கிர்கார் இறுதியில் அதுக்கு இந்த நிலைமை வந்துருச்சான், என்ன வந்துச்சான், வயிற்று பசியால் துடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு, சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏக் தின் ஒரு நாள் டிட்டே நே அப்னி தோஸ்த் சீட்டி கா தர்வாஜா கட்கட்டாயா. என்ன பண்ணுச்சான் டிட்டேனே, தோஸ்த் சீட்டி கா அதாவது அந்த எறும்பு நண்பர்கிட்ட போய் அவங்களோட வீட்டோட தர்வாஜானா கதவு, கட்கட்டாயனா தட்டுறது. உஸ்னே கஹா, யாரு டிட்டான சொல்லுச்சு, கஹானா சொல்றது, டிட்டா சொல்லிச்சான், என்ன சொல்லிச்சான், சீட்டி பஹன் அதாவது அந்த எறும்பு சகோதரியை பார்த்து சொல்லிச்சான், சீட்டி பஹன்னா என்னது சிஸ்டர், கிருப்பானா தயவு செய்து, கிருப்பாக்கர் முஜேனா எனக்கு, கிருப்பாக்கர் முஜே, குச்சினா சில, குச்சினா சில, காணே கேலியே தோ, காணே கேலியே தோ சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு அப்படின்னு கேட்குது. மே பகுத் புக்காகும், நான் ரொம்ப பசியோடு இருக்கிறேன், புக்கான என்னது பசி, பகுத்னா ரொம்ப. சீட்டினே ஜவாப் தியா, இதை கேட்டுட்டு என்ன பண்ணுச்சான் அந்த எறும்பு பதில் சொல்லிச்சான் ஜவாப். गर्मी के दिनों में तो तुम गीत में मगन होकर इधर उधर घूमते रहे. என்ன சொல்லுது, गर्मी के दिनों அது வெயில் காலத்தில் நீ பாட்டு பாடிட்டு பயங்கர சந்தோஷமா எங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லுது. மகன் ஹோக்கர்னா இதர் உதர்னா என்னது இங்கிட்டும் அங்கிட்டும், घूमते சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா இப்போ बरसात के मौसम में, बरसात के मौसम என்னது மழை காலத்தில், மோசம்னா மழை காலத்தில், बरसातனா மழை, மோசம்னா கிளைமேட்டு, बरसात के मौसम में மழை காலத்தில், கஹி ஜாக்கர் நாச்சோ அப்போ நீ பாட்டு பாடின, இப்போ மழை காலத்தில் போய் எங்கிட்ட அதை ஆடு அப்படின்னு சொல்லுது. தும் ஜேசே, ஜெய்சன் என்னது உன்னை போலன்னு சொல்கிறாலும் அது மாதிரி, தும் ஜேசே உன்னை போல, ஆல்சிக்கோ ஆல்சின்னு என்னது சோம்பேறி, உன்னை போல ஆல்சிக்கோ மே ஏக் மேனா என்னது நான், ஏக் பி தானா நஹி தே சக்தி ஒரு நெல் ஒரு பருக்க கூட உனக்கு தர முடியாது, ஏக் பி தானானது பருக்க. और उसने जट से दरवाजा बंद कर दिया. இதை சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு அந்த எறும்பு, டக்குன்னு ஜட்ஸ்ன்னு என்னது வேகமா, தர்வாஜானா கதவை, பந்துனா மூடுறது, பந்து कर दिया. சிக்ஸா ஆஜ் கி பச்சத் ஹி கல் காமாத்தி, அதாவது இன்னைக்கு சேமிக்கிற சேமிப்பே நாளைக்கு அவசர காலத்தில் உதவுங்கிறது தான் சிக்ஸா. வாங்க ஒரு தடவை ஹிந்தியில் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுவோம். டிட்டா और चींटी गर्मियों के दिन थे, खुली धूप थी और मौसम साफ था, अनाज भी भरपूर था. ऐसे समय पर एक टिड्डा भरपेट खाना खाकर गीत गाने में मस्त था. उसने देखा कुछ चींटियां खाने की सामग्री ले जा रही हैं, शायद वे भविष्य के लिए संग्रह कर रही थी. चींटियों को देखकर वह हंसने लगा. उनमें से एक चींटी से उसकी दोस्ती थी. टिड्डे ने उस चींटी से कहा, तुम सब कितनी लालची हो, इस खुशी के मौके पर भी काम कर रही हो, तरस आता है तुम पर. चींटी ने जवाब दिया, अरे भाई
हम लोग बरसात के लिए खाने की सामग्री एकत्र कर रहे हैं। गर्मियों के बाद बरसात का मौसम शुरू हुआ। आकाश में बादल छा गया। खुली धूप जाती रही। अब टिड्डे के लिए भोजन जुटाना मुश्किल हो गया। आखिरकार उसके सामने भूख को मरने की समस्या खड़ी हो गई। एक दिन टिड्डे ने अपनी दोस्त चींटी का दरवाजा खटखटाया। उसने कहा, चींटी बहन, कृपा कर मुझे कुछ खाने के लिए दो, मैं बहुत भूखा हूँ। चींटी ने जवाब दिया, गर्मी के दिनों में तो तुम गीत में मगन होकर इधर उधर घूमते रहे, अब बरसात के मौसम में कहीं जाकर नाचो। तुम जैसे आलसी को मैं एक भी दाना नहीं दे सकती। और उसने झट से दरवाजा बंद कर दिया। शिक्षा, आज की बचत ही कल काम आती है. சரி, இந்த கதையை நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா, அப்புறம் என்னோட ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. நான் என்னைய திருத்திக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அப்புறம் உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.